ஏற்கனவே 2009ஆம் ஆண்டு சிகரெட் பிடிக்குமான ஒரு காட்சியில விஜய் நடிச்சாரு. அப்போ அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்த பொழுது இனிமேல் என் படங்களில் சிகரெட் பிடிப்பது போல் நடிக்க மாட்டேனாரு. அதுக்கு பிறகு 2013க்கு பிறகு துப்பாக்கி படத்துல ப்ரமோஷன் வருது, அதுலயும் ஒரு சிகரெட் பிடிக்கிற மாதிரி காட்சி வருது. அப்பவும் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட எதிர்ப்பு தெரிவித்த பிறகு அப்ப சொல்றாரு, நான் இனிமேல் படத்துல சிகரெட் பிடிக்கிற மாதிரி காட்சி நடிக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் சர்க்கார் படத்துல சுருட்டு பிடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி வருது, அதுல போஸ்டர் வருது. அப்பவும் அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அப்பவும் விஜய் என்ன சொல்றாரு, நான் இனிமேல் சிகரெட் பிடிக்குமான காட்சி நடிக்க மாட்டேங்கிறாரு. அப்போ ஏற்கனவே விஜய் தான் சொன்ன கருத்தையே 3 முறை மறுத்து 2009ல 2014ல 2018ல தொடர்ச்சியா சிகரெட் பிடிக்குமா நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பணத்துக்காக, அற்ப பணத்துக்காக உங்க வீட்டுல நல்ல உழையுது இரவாயமாரா அதுல 100 கோடி ரூபாய்க்கு பங்களா இருக்கு அப்படிங்கிறதுக்காக 110 கோடி ரூபாய் சம்பளம் வந்து ஒரே ஒரு காரணத்துக்காக நான் ஒத்தையா வரேன், பயந்து ஓடக்கூடாது. எல்லாத்துக்கும் நான் தயாரா தான் இருந்தேன், எப்பயும் நான் தயாரா இருக்கிறேன். நான் அதில் அவர் என்ன போக்குவரத்துறை அமைச்சர் மட்டும் இல்லை, 4-5 அமைச்சர் கூட வரட்டும், நான் ஒத்தையா வரேன், விவாதம் பண்ணத்துக்கு நான் வரேன். எங்க வேணா அவங்க மேடை போடட்டும், எங்க வேணா நான் வரேன் சொல்லட்டும், நான் வரேன், வந்து விவாதம் பண்றேன். போக்குவரத்துறை அமைச்சர் வரட்டும், சட்டத்துறை அமைச்சர் வரட்டும், சமூக நலத்துறை அமைச்சர் வரட்டும், யார் வேணா வரட்டும், எத்தனை அமைச்சர் வேணா வரட்டும், நான் விவாதம் பண்ணதுக்கு நான் தயாரா இருக்கிறேன்.